நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே, புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா கன்னியை விட்டு சூரியன் துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சமாயிடுவார். அதன் பிறகு வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள். புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன. ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி வாக்கிலே, ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைய தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க. அப்போது 4 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. அப்போ இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதோடு கூட கன்னி ராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். செவ்வாய் பகவான் மிதுனத்திலும், அதே போல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ஒரு நல்ல சிறப்பான விஷயம். துலாம் ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் அங்கு வருவாரே. ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே. ஆனால் அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிவிடும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலே 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. ஒன்று புதன், மற்றொன்று சுக்கிரன், மற்றொன்று கிரகம் சனி பகவான். இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன. எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலே அமைந்திருக்கிறார். குரு சூரியன் திரிகோண தொடர்பும், அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை 2 தான். 2 கிரகம்தான். எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசி பலனை சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான், குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன். அப்போ இந்த கிரக அமைப்புகள் தான் சனி குரு தொடர்பு, சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜயோகம், ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம். நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள், ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள், அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள், பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள், அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும். ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார், இல்லை குரு சனி சாரம் வாங்கியிருப்பார், இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள், இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு, அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது. அதே போல் சூரியன் குரு தொடர்பு, இது பணக்கார யோகம். சனி குரு பணக்கார யோகம்னா, சூரியன் குரு அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர, இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்,
யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா, உங்களுடைய பர்த்து சார்ட்டு தான் தீர்மானிக்கும். இது பொருந்துமா, இது நடக்குமா, இது நடக்காதா, நடக்காதுன்னா ஏன் உங்களுக்கு நடக்காது, நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும், இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது. அப்போது சனி குரு சூரியன், அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார். 2ஆம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார். சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும். திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அதே போல் அந்த பிரிவுகள் இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள், கணவன் மனைவிகள், காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 3வது இடத்திலே மிதுன ராசியில் அமைந்திருக்கின்றார். நிறைய செய்தி தொடர்புகள் உங்களை வந்து சேரும். அது அனுகூலமான செய்திகளாகவும் இருக்கலாம், பிரதிகூலமான செய்திகளாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு மங்கள செய்தி தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். பேசாத பசங்க உங்கள்கிட்ட பேசலாம், அல்லது தொலை தூரத்திலிருந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இந்த விஷயத்தை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வரலாம். இல்லை இடம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, அல்லது கேஷ் ஹேண்ட்லிங், ஏதாவது கொஞ்சம் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அது வர வேண்டிய பணங்காசு இருக்குது, அதுக்காக கொஞ்சம் காத்திருக்கிறீங்க. அந்த மாதிரியான மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும். அதே போல் இந்த மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது ஃபார்மாவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங், அவ்வளோதான். அது எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. மீடியா லைனில் இருக்காங்க, சினிமா துறையில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான ராஜயோகமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிநாதன் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய செய்தி பரிவர்த்தனைக்கு உரிய அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய வீட்டிலே சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான காலமாக, நல்ல நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. மேஷ ராசி அன்பர்களே, அதே போல் டீச்சர்ஸ், எல்லா இடங்களிலும் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ப்ரீ ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அதில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வரலும், ஆன்லைனில் எடுக்கிறவங்க வரலும் நீங்கள் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அந்த ஆசிரியர் பணிகள் செய்கிறீர்களோ, அல்லது எஜுகேஷன் செக்டரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ, வச்சு நடத்துகிறீங்களோ, எஜமானர்களாக இருக்கிறீர்களோ, ஸ்கூல் காலேஜஸ் போன்றெல்லாம் வச்சு நடத்துகிறீங்களோ, உங்கள் அனைவருக்குமே கூட இந்த புரட்டாசி மாதம் ஒரு நற்பலன்களை தரக்கூடிய மாதமாகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாகவும் விளங்குகிறது. மனசுக்கு ஒரு பயமாக இருக்குதுங்க சாமி, தேவையில்லாத ஒரு குழப்பமாக இருக்குது, வேலை முடியுமா முடியாதா, கடன் அடையுமா கடன் அடையாதா, அல்லது லாபம் வருமா, ஸ்ட்ரென்த்து நல்லா இருந்தது இப்போ ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு. இது எல்லா இடத்துலையும், குறிப்பாக வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடுகளாக இருக்கலாம், டான்ஸ் கிளாஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம். அப்போது எந்த ஆசிரியர் பணிகளாக இருந்தாலும் சரிதான், அவையெல்லாம் இந்த ஸ்கூல் காலேஜஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் எனதருமை மேஷராசி அன்பர்களே, அட்வொகேட்ஸ், நீதித்துறையை சார்ந்தவர்கள், ஜட்ஜாக இருக்கலாம், அல்லது அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், புதன் கணக்கு தானே, அப்போ ஆடிட்டர்ஸ், அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மேஷராசியாக இருக்குமேயானால் ஒரு சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அல்லது மறைமுகமான பிரச்சனை, மறைமுகமான எதிரிகள் தொந்தரவுகள் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அல்லது கூட இருக்கிறவங்களே ஒரு ஆஃபீஸ்லேயே கூட உங்களுக்கு ட்ரபிள் இருக்கலாம். மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நியாயமாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருக்கலாம். அப்போது அட்வொகேட்ஸாக இருந்தாலும், ஆடிட்டராக இருந்தாலும், ஜட்ஜாக இருந்தாலும், அதே போல் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அதை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக, ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது உள்நாடு வெளிநாடுகளிலே வசிப்பவராக இருந்தாலும், சிறு சிறு கடைகள் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ராஜயோகமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்புகளிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, நான் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன், நான் இங்கே வந்து ஒரு $17,000 வாங்குகிறேன், இல்லை $17,000 வெள்ளி வாங்குகிறேன், ஒரு $20,000 சம்பாதிக்கிறேன், அப்போது எனக்கு இப்போ தான் வேலை போச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா, அல்லது இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த மாதிரியான வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், அரசியலில் பதவி போயிருக்கலாம், அல்லது கௌரவமான பதவிகள், ஒரு கவர்னர், ஒரு செக்ரட்டரி, ஒரு சீஃப் செக்ரட்டரி, அப்போ அந்த பதவி போட்டிகள் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பவர்களே. உடனடியாக உங்களுக்கு மீண்டும் அந்த பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல, உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல, பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதற்கெல்லாம் அன்னை வாராகி இருக்கின்றால், வாராகி பூஜை உண்டு, அதெல்லாம் சரி பண்ண முடியும். பேசாத உங்களுக்கு எதிரிகளை, உங்களுடைய எதிரிகளை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். அதே போலத்தான் எனதருமை மேஷராசி என்பவர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும். நிறைய மேஷராசி என்பவர்கள் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்திருப்பீர்கள். எனக்கு இத்தனை லட்சம் வரணும், அத்தனை லட்சம் வரணும், 40 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன், 50 லட்சம் கொடுத்து ஏமாந்துட்டேன். அந்த மாதிரி வராத பணங்காசுகளை வரவழைக்க முடியும். அந்த மாதிரி காசுகள்லாம் வந்து சேரும். அதற்கான கால நேரங்கள் வருகிறது. நியாயமான முறையில், உங்களுடைய தர்மமான முறையில் உங்களிடம் இருக்குமே விஷயங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுகள், பணங்காசுகள் திரும்பும். அதே போல் மேஷ ராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், மீடியா துறையாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது தோப்பு துறவுகள் வச்சு, காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், பண்ணைகளாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அப்போது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், கனிம வளங்களாக இருக்கலாம், குவாரிகளாக இருக்கலாம், அல்லது க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் எந்த மாதம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால்
அந்த கடன் சுமைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். எங்கேயாவது உங்கள் பணம் போய் லாக் ஆகிடுதா, எதுலையாவது முதலீடு செஞ்சு போய் மாட்டிக்கிட்டீங்களா, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் கண்டுபிடித்து செய்வீர்களேயானால், என்ன பரிகாரம் செய்யணுன்றதை தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. கவலை வேண்டாம் எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் குடும்பத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய குடும்பங்கள் மன பயத்தால் அல்லது மரண பயத்தால் குடும்பம் ஒரு பயத்திலேயே இருக்கும், வீடு ஒரு பயத்திலே இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள். ஒரு பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட ஒரு வளர்ச்சி அடைந்த நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு குடும்பங்கள் கூட செய்வினை கோளாறுகளால் சிக்கி தவிக்கின்றன. அதே போல் நான் மெயினாக சொல்லக்கூடியது இடதோஷ நிவர்த்தி. குடியிருக்கக்கூடிய வீடோ பூமியோ உங்களுக்கு ராசி இல்லாமல் இருக்கலாம். நான் இங்கே 6 வருஷமாக சாமி, 6 வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், அதுக்கு முன்னாடி நான் சூப்பராக இருந்தேன். அப்போ இடதோஷங்கள், அதே போல் செய்வினை கோளாறுகள், பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதன் பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையும். கணவன் மனைவி வசியம் ஏற்படும். இல்லை வேறு ஏதேனும் வீண் தொடர்புகள், அத்துமீறிய தொடர்புகள் இருக்குமே, ஆனால் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ, அப்போது காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்களே, ஆனால் அந்த காப்பாற்றக்கூடிய தன்மை ஏற்படும். அதே போலத்தான் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே அற்புதமான மாதம். உங்களுக்கு பொண்ணோ பிள்ளையோ உறுதியாகும். மெயினாக பொண்ணுக்கு 40 வயசாகுது, கல்யாணமே ஆகலை, கவலையே படாதீங்க, கல்யாணம் ஆகிடும், அது வழி இருக்குது. பொண்ணுக்கு 38 வயசாகுது, 40 வயசாகுது, 42 வயசாகுது, தாராளமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வழிவகை செய்யப்படும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அப்போ இருவருடைய ஜாதகத்தையும் கொண்டு பார்க்கும்போது தான் குழந்தை எப்படி பிறக்கும், ட்ரீட்மெண்ட் வழியாக பிறக்குமா இல்லை இயற்கையாகவே பிறக்குமா, அதுக்கு என்ன வழிவகை உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மேஷராசி என்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக உள்ளது. நன்மை நடக்கக்கூடிய மாதமாக உள்ளது. அந்த நன்மை உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.